குருசக்தி ஜோதிட உறவுகளுக்கு இன்று நாம் காணவிருப்பது மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நேற்று வரைக்கும் மேசம் ரிஷபம் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. இந்த மிதுன ராசி அப்படிங்கிறவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படக்கூடியவங்க. இயற்கையாகவே அவங்க அறிவுத்திறன் அதிகமுடையவர்கள், பெண்களால் அதிகம் விரும்பப்படக்கூடியவர்கள். அவர்கள் பாருங்க, இந்த 26வது வருஷம் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, லக்னத்துல குரு இருக்காரு, 7ஆம் அதிபதி லக்னத்துல, லக்னாதிபதி 7ல. அப்ப காதல் சக்சஸ், கல்யாண சக்சஸ் அப்படின்னு சொல்லி இவருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே சாதகமா இருக்கு. அடுத்த ஒரு மாத காலத்துக்கு ஒரு மாதம் மட்டும் இவங்களுக்கு சிக்கல் இருக்கு. அதுக்கு அடுத்த மாதத்துல இருந்து அவங்களுக்கு எல்லாமே நன்மை செய்யக்கூடிய காலமா தான் இருக்கு. அப்போ 2026 இவங்களுக்கு காதல் கல்யாணம் சக்சஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம் தலைப்பை. பாருங்க, இவங்களுக்கு சிக்கல் எங்கிருந்து வருதுன்னா, இவங்களுக்கு 4ஆம் தாய் வீடும் இந்த குரு சம்சாரம் அல்லது காதலிக்கு தாய் வீடும் ஆப்போசிட்டா வர்றதுனால மாமியாருக்கும் அம்மாவுக்கும் ஒத்து போகாது. இந்த மாதிரி பிரச்சனை இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அப்படி வர்ற பிரச்சனைகளை நாம சமாளிக்க கூட வழியும் இருக்கு. ஆனா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஜோதிடர் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப இந்த லைவ்ல நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோவை அப்லோட் பண்றோம். உங்களுக்கு நீங்க இதை பார்த்துட்டு இதை பரிகாரமா நீங்க செய்யும் போது இந்த சிக்கல்கள் குறையும். ஆனா இதே மாதிரி மற்ற குடும்பத்திலயும் இருக்கவங்களுக்கும் சிக்கல் குறையணும் இல்லைங்களா? அதனால நீங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ வெளியே அடுத்தடுத்து மக்கள் பார்வைக்கு போகும். இந்த யூடியூப் நிறைய பேர் கொண்டு போய் காட்ட ஆரம்பிக்கும். அப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. அப்படி பண்றது மூலியமா நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யறதா இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிரபஞ்ச நன்மையே செய்யும்னு நாங்க சொல்ல வரோம். ஏன்னா நாங்க அதனால தான் இந்த வீடியோ வெளியே போடுறோம். நீங்க அது மூலியம் உங்க மூலியமா இது 4 பேத்துக்கு போகும்போது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கும் நன்மை செய்யும். சரி வாங்க, அதுக்குண்டான பரிகாரம் என்னன்னு பார்ப்போம். இந்த புதனுடைய வீட்டுக்கு 2ஆம் வீடான சந்திரன் பாலாகவும் 5 மற்றும் 4 இணைச்சு புதன்கிழமை நாளில் அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்வதன் மூலமாக இந்த மாமியார் தாய் அப்படிங்கிறவங்க ஆப்போசிட்டா பிரச்சனை வராமல் இருக்கும். இதை தற்காத்துக்கலாம். இந்த மாதிரி தகவல் டெய்லி உங்கள் மொபைலுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பண்ண அத்தனை பேர்த்துக்கு நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புது சேனல் ஆதரவு கொடுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம கடகராசிக்கு வீடியோ போட போகிறோம். கடகராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ உங்கள் மொபைலுக்கு வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.